बहुत आभार सर। और इसी के साथ अब हम काशी तमिल संगमम के दूसरे संस्करण के 2 प्रतिनिधियों से उनके अनुभव सुनेंगे, क्योंकि ये अनुभवों की श्रृंखला है जिसे हृदय में बसाकर पिछले वर्ष 2022 में जो प्रतिनिधि यहाँ से गए, उन्हीं के उत्साह और प्रेरणा के फलस्वरूप इस वर्ष भी माननीय भारत सरकार की प्रेरणा से काशी तमिल संगमम का यह आयोजन किया गया है। तो उनका अनुभव सुनना हमारे लिए बहुत आवश्यक है। मैं मंच पर आमंत्रित करूंगा हमारे आज की अनुभव साझा करने की कड़ी में पहले प्रतिनिधि को। அடுத்த நிகழ்ச்சியாக காசி தமிழ்ச் சங்கமத்தின் இந்த தொகுதியிலே வந்திருக்கின்ற உங்களிலிருந்து 2 நபர்கள் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக இங்கே வருகிறார்கள். அவர்கள் தங்களுடைய அனுபவம் என்ன என்று சொல்கிறார்கள் என்பதை கேட்போம். मैं सबसे पहले आमंत्रित कर रहा हूं पी आशिका जी को, जो कि कृष्णागिरी के सेंट जॉन्स एजुकेशनल इंस्टीट्यूशन की मास्टर ऑफ एजुकेशन की पहले वर्ष की छात्रा हैं। मैं उनसे अनुरोध करता हूं वो मंच पर आएं एवं अपना अनुभव साझा करें। எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே, அவர்கள் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே, அவர்கள் சிந்தனையில் 1000 எண்ணம் வளர்ந்து வாழ்ந்ததும் இந்நாடே என்று என் இந்திய தேசத்தை வணங்கி என் இந்திய நாட்டு மக்கள் உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம்। महाकवि भारतियार की एक कविता का लाइन सुना के अपना भाषण शुरू करती है। இந்த இந்திய தேசத்திலே வற்றாத ஜீவ நதிகளும் உண்டு, வறண்ட நதிகளும் உண்டு, எப்போதுமே மழை பெய்யும் பகுதிகளும் உண்டு, மழையே பெய்யாத பகுதிகளும் உண்டு, அடர்ந்த மிக பெரிய காடுகள் உண்டு, சிறிய காடுகள் உண்டு, பெரிய மலைகள் உண்டு, ஏன் இங்கே பண்பாட்டில் வேற்றுமை உண்டு, பேசுகின்ற மொழியில் வேற்றுமை உண்டு, இத்துணை வேற்றுமைகள் இருந்தாலும் கூட அனைவரும் இந்தியர் எனும்போது ஒன்றுபட்டு விடுகிறோமே, அத்தகைய இந்திய ஒருமைப்பாட்டை வளர்க்கக்கூடிய விதத்தில் அமைந்ததாகத்தான் இந்த காசி தமிழ் சங்கத்தின் பயணம் நமக்கு அமைந்திருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை। भारत देश में साल भर कर चलने वाली नदियाँ भी है, घने जंगल भी है, सूखे भूमि भी है, अनेक विविधताएं हैं, मगर इन अनेक विविधताओं के साथ एकता भी है। एक भारत श्रेष्ठ भारत उसका दिखाने के लिए काशी तमिल संगमम से ये प्रोग्राम चल रहा है। பாரதியின் மிகப்பெரிய கனவு எது தெரியுமா? காசி நகர் புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் என்ற பாரதியின் மிகப்பெரிய கனவான இந்த காசி தமிழ் சங்க பயணம் இன்றைக்கு நிரூபணமாகி இருக்கிறது என்று சொன்னால் இது நம்முடைய மக்களை இணைக்கக்கூடிய ஒரு தொப்புள் கொடி உறவாகத்தான் இருக்க முடியும்। நாங்கள் எல்லோரும் இந்த காசி பயணத்திற்காக இந்த காசி மண்ணை வந்தடைந்த போது இங்கே இருக்கிற காசி நகர் மக்கள் எங்களை தமிழ்நாட்டு மக்கள் என்று சொல்லவில்லை, தமிழகத்து சொந்தங்கள் என்று எங்களை இன்முகத்தோடு வரவேற்றார்களே, அத்தகைய ஒரு வரவேற்பை நாங்கள் எல்லாம் பெற்றதில் மிகுந்த பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்। महाकवि भारती 7 साल पहले गाया था, काशी नगर में जो शास्त्रज्ञ बोलते हैं उसको कांची नगर में सुनने का एक व्यवस्था होना चाहिए, ऐसा एक गाना गाया था। उसी तरह तमिलनाडु से हम लोगों को यहाँ बुला के, हमें मद्रास वाला नहीं बुलाया, तमिलनाडु से आए हुए बंधु लोग ऐसा यहाँ के लोग बताए थे। इसके लिए काशी नगर वासियों को हमारा नमन है। ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது அறிவியல் துறை மட்டுமோ தொழில்நுட்பம் மட்டுமோ அல்லது தொழிலகங்கள் மட்டும்தான் சாத்தியம் என்று இருந்த தேசங்களுக்கு மத்தியிலே இந்த இந்திய தேசத்தில் மட்டும்தான் அறிவியலும் தொழில்நுட்பமும் தொழிலகங்களையும் கடந்து ஆன்மீகமும் ஒரு தேசத்தை வளர்க்கக்கூடியதாக இருக்க முடியும் என்பதை இன்றைக்கு நிரூபித்திருக்கிறது இந்த
இந்த காசி தமிழ் சங்க பயணம். पाश्चात्य समूह हमको क्या सिखाया कि एक देश का उन्नति जो है वो साइंस है, तकनीकी है, ऐसा ही बताया। मगर हमारा देश सारे दुनिया को दिखा रहा है कि ये देव भूमि जो है, इसका देवता जो है, ये लोगों को जोड़ सकता है। उसी का एक उदाहरण है ये काशी तमिल संगमम। ஒரு நாட்டுல உயர்ந்த அதிகாரிக்கு எந்த வகையில கிடைக்கக்கூடிய மரியாதையும் பாதுகாப்பும் எப்படி ஒரு சிறந்த இடத்தில் இருக்க முடியுமோ அதுபோல இன்றைக்கு தமிழகத்திலிருந்து வந்திருக்கிற இந்த 1400 மக்களுக்கும் ஒரு அரசு அதிகாரிக்கு கிடைக்கக்கூடிய வகையில மரியாதையும் பாதுகாப்பும் அவர்களுக்கான அத்துணை அடிப்படை வசதிகளும் உயர்ந்த தரத்தில் இருக்கிறது என்பது எங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இது மட்டுமல்ல, எப்படி இந்த காசியிலே இன்றைக்கு தமிழ் மனம் வீசியதோ நிச்சயம் தமிழகத்திலும் ஒரு நாள் காசியின் மனம் வீசும் என்பதுதான் உண்மையான எடுத்துக்காட்டான நிகழ்வாக இந்த காசி தமிழ் சங்கம் இருக்கிறது. जहाँ भी जाते हैं, अगर सरकार में एक बहुत बड़ा ऑफिसर है तो उनका जो वेलकम जो मिलता है वो बहुत अलग ही बात है। हम जो तमिलनाडु से यहाँ आए हैं, हमें भी वैसा ही एक बड़े अधिकारी को जो वेलकम मिलता है, स्वागत मिलता है, उसी स्वागत ये काशी नगर के अधिकारियों ने हमको दिया है। इसके लिए उन सभी को हमारा नमन हम करते हैं। இந்திய தேசத்தின் வளர்ச்சியை எடுத்து செல்லக்கூடிய வகையிலே இன்றைக்கு நாம் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம் இந்த காசி தமிழ் சங்கத்திலே. கோவில்கள் என்ன செய்துவிடும் இந்த சமூகத்தில் என்று ஏளனமாக பேசுவோருக்கு மத்தியிலே கோயில்கள் ஒரு தேசத்திற்கான உன்னத அடையாளமாகவும் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் புரிந்து கொள்வதற்கு இங்கு மொழி தேவை கிடையாது. இங்கே இருக்கிற கோயில்கள் தான் அதற்கு சாட்சியாக இருக்க முடியும் என்பதை உணர்த்தக்கூடிய வகையிலே இன்றைக்கு தமிழகத்து மக்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு அரியதான வாய்ப்பாகத்தான் இந்த காசி தமிழ் சங்கம் பயணம். मंदिरों से क्या फ़ायदा, ऐसा कुछ लोग बोलते हैं, मगर हमारा जो ये यात्रा है तमिलनाडु से काशी नगर को हम जो यहाँ आए हैं, इस यात्रा से ये पता चलता है कि मंदिरों से बहुत कुछ होता है, एकता होता है, देशभक्त होता है। ये सब ये काशी संगमम प्रोग्राम जो है वो हमको सिखाता है। வளர்ந்த நாடுகளை எல்லாம் கண்டு இந்தியா வியந்து பார்த்த காலங்கள் எல்லாம் மாறி இன்றைக்கு உலக நாடுகள் அனைத்தும் இந்தியாவை வியந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு முன்னெடுப்பாக இருக்கிறது. இதை நாம் கையில் எடுப்போம். இது ஆயுதம் அல்ல, அடுத்த தலைமுறைக்கான வழிகாட்டுதல் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். बड़ी बड़ी देशों में लोग समझते हैं विज्ञान और तकनीकी डेवलपमेंट जो है वही उन्नति का रास्ता है, मगर हमारा देश दुनिया को दिखाया है ये जो भूमि है देव भूमि है, इसी रास्ता हमको उन्नति तक लेकर जा सकता है। इसी संदेश से मैं आप लोगों से रिगा लेता हूँ। बहुत बहुत धन्यवाद आशिका जी। हमारे अगले प्रतिनिधि जो अपना वक्तव्य प्रस्तुत करेंगे वो हैं शिव कुमार जी, जो कि लाइफ केयर मेडिकल सर्जिकल डिस्पोजेबल डिस्ट्रीब्यूटर हैं मदुरई के, और मैं उनसे अनुरोध करता हूं कि वो मंच पर आए। शिव कुमार जी। வணக்கம் காசி, வணக்கம். இந்த பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்ச நேரத்தில்
என்ன சொல்கிறது, எதை சொல்லக்கூடாது, எதை அப்படின்றது ஒரு 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 புல்லரிப்பான ஒரு சந்தர்ப்பமான சூழ்நிலையில் நம்ம எல்லாம் சேர்ந்துருக்குறோம். வந்திருந்த இந்த கடந்த 3-4 நாட்களில் நம்மளுக்கு கிடைத்த அனுபவம், ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தை சொல்லக்கூடிய ஒரு சிறு மணித்துளிகள் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆரம்பம் முதல் சென்னையில் நம்ம ட்ரெயின் ஏறும்போது நம்மளுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றாங்க. அதில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சென்னை ஐஐடி மக்களுக்கும் சரி, பனாரஸ் யூனிவர்சிட்டி வாலண்டியர்ஸ்க்கும் சரி மிகப்பெரிய நன்றி. ஒவ்வொரு நேரமும் நம்மளுக்காக தொடர்ந்து நம்மளுடைய சௌகரியங்களை சிந்திச்சு செயல்பட்டுருக்கிறாங்க. இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு முதல்கண் என்னுடைய நன்றி. चेन्नई से हम जब ट्रेन में चढ़े थे उस समय हमको गुलदस्ता देके हमको स्वागत किए थे. उस दिन से आज तक काशी नगर के ये बनारस हिंदू यूनिवर्सिटी और आईआईटी मद्रास ये काशी नगर का एडमिनिस्ट्रेशन जो है ये सब हमारे लिए बहुत ज़्यादा काम किए हैं. हमारा ये यात्रा को बहुत सुहावना बने हैं. इसके लिए मैं उन सबको मेरा नमन करता हूँ. தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு திருக்கோயில்கள்லையும் காசிலிங்கத்துக்குன்னு ஒரு தனி ஒரு சன்னதி இருக்கும். நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். லிங்கங்களில் காசிலிங்கம்னு தனியாக இருக்கும். அது மாதிரி தமிழகத்தில் இருக்க ஒவ்வொரு ஊருக்குமே காசிக்கும் தொடர்பு இருக்குது. தமிழகத்தினுடைய ஒவ்வொரு வீட்டுக்கும் காசிக்கும் தொடர்பு இருக்கு. தமிழகத்தினுடைய ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு சனாதனிக்கும் காசிக்கும் தொடர்பு இருக்கு. பிறக்கிறதுல இருந்து இறக்குற வரைக்கும் காசியோட தொடர்பு இருக்கு. இறந்தா கூட காசி ஜலம் விட்டு தான் அவரை நம்ம பண்றோன்ற ஒரு புனிதமான காரியத்தை இன்னமும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றோம். काशी और तमिलनाडु के बीच का संबंध बहुत ज़्यादा है. तमिलनाडु के हर एक गांव में, हर एक मंदिर में काशी लिंगम नामक एक अलग लिंग मूर्ति भी है. और तमिलनाडु के हर एक आदमी, हर एक फैमिली, उनका काशी से संबंध है. अगर कोई मर जाता है तो काशी से ले आए जो वो जल जो है उससे उसको नहा के उसके बाद ही बाकी सब कार्य करते हैं. ऐसे जन्म से अंत तक काशी से तमिलनाडु और काशी के बीच संबंध है. உங்களுக்கெல்லாம் ஒரு வரலாற்று ஒரு பின்னோக்கி பார்க்கக்கூடிய ஒரு சம்பவம், நம்மளுடைய பெரிய மருது பாண்டியர்களுடைய வாழ்க்கையில் காளையார் கோவிலில் இதே மாதிரியான காசி விஸ்வநாதர் விஷாலாட்சி அம்மன் கோவிலை இடித்து விடுவேன் என்று சொன்ன ஒரே காரணத்துக்காக தன்னுடைய படைகள் படிவாரங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுடைய சரணடைஞ்சார். ஒரே ஒரு காரணம், அந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தை காப்பாற்றணுன்ற ஒரே காரணத்துக்காகத்தான். तमिलनाडु में मरुदु पांडियर नामक एक राजा थे. ये ईस्ट इंडिया कंपनी और ब्रिटिश पीरियड का राजा थे. वो ब्रिटिश के खिलाफ लड़ रहे थे मगर वो हार मानने वाले नहीं थे. वहाँ एक मंदिर है, उस मंदिर का नाम है काशी विश्वनाथ विशालाक्षी मंदिर. उस मंदिर को तोड़ूंगा ऐसा जब वो ब्रिटिश जनरल बोला था, उस समय अपना हथियार नीचे रख के वो शरण में आ गए और बोले मैं वार नहीं करूँगा. ऐसा पुण्य भूमि है तमिलनाडु और काशी का बीच का संबंध ऐसा है. ஒவ்வொரு தமிழனுக்கும் காசி ஒரு மிகப்பெரிய வாழ்நாளில் ஒரு தடவையாவது சென்று வரக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த வாய்ப்பை சாதாரண ஒரு மக்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு உன்னதமான எண்ணம் ஒரு சிறந்த தலைவனால் மட்டுமே தான் இது உருவாக முடியும். हर एक आदमी का एक आशा होता है ज़िंदगी में एक बार, कम से कम एक बार काशी आके बाबा विश्वनाथ का दर्शन करूं. ऐसा सोचने वाले लोगों को एक समय देता है. एक बहुत बड़ी नेता ही ऐसा कल्पना करके ऐसा एक प्रोग्राम बना सकता है. उसके लिए हमारा प्राइम मिनिस्टर नरेंद्र मोदी को हम धन्यवाद देते हैं. அதே மாதிரி நம்மளால் இந்த தேசங்களில் நம்ம எல்லாருமே மொழியாலையும்
பல்வேறு விதமான இதில் நம்ம பிரிஞ்சிருக்கோன்ற மனசளவில் ஒரு பிரிவினையை நம்ம உருவாக்கி நம்மளுக்குள்ளேயே ஒரு பெரிய பிளவுபட்ட தேசமாக இருக்கிற மாதிரியான ஒரு கற்பனை உலகத்தில் நம்ம இருந்துகிட்டு இருந்தோம். அதை உடைச்சு இது ஒரே தேசம் ஒரே மக்கள் அப்படின்றத நிரூபிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பு வந்து இந்த காசி தமிழ் சங்கமும் நிரூபிச்சிருக்கு. यहाँ ऐसा एक स्थिति बनाया रखा गया है कि हम अलग हैं, भाषा से अलग हैं, कलाचार से अलग हैं, वो सब तोड़ के हम सब एक हैं. एक भारत श्रेष्ठ भारत वो बनाने के लिए ये काशी तमिल संगमम का प्रिपरेशन किया हुआ है. நம்ம இவ்வளவு அரிய வாய்ப்பை கிடைத்த நம்மளுடைய கடமையாக நான் ஒரு வேண்டுகோள் நம்ம தமிழர்கள்கிட்ட ஒன்று தான் நான் கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்பு நம்ம கிடைச்சவங்க எல்லோருமே ஒவ்வொரு தமிழருக்கும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, இது ஒரே பாரதம் உன்னத பாரதம். நம்மளை எந்த விதத்திலையும் பிரித்து பார்க்கல. இந்த கவர்மெண்ட்டும் சரி, இந்த மோடிஜி ஐயாவுடைய அரசாங்கமும் சரி, நம்மளை பிரித்து பார்க்கல. இந்த விஷயத்தை நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்றது நான் எடுத்துக்கக்கூடிய ஒரு உறுதிமொழியாக இந்த சபையில் நான் இது நம்மளுடைய சார்பாகவும் நம்ம தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய சார்பாகவும் நான் கூற வேண்டுகிறேன். इस समय में मुझे एक ही बात तमिल वासियों को कहना है कि हमारे बीच कोई भेदभाव नहीं है. ये काशी संगमम का ये प्रोग्राम जो है वो हमको यही सिखाता है, एक भारत श्रेष्ठ भारत वही दिखाता है. तो हम वापस जाके तमिलनाडु में ये जो सरकार है, ये सरकार किसी के बीच भेदभाव नहीं दिखाता है, वो बताना है. वही बात मैं यहाँ बोलना चाहता हूँ. இந்த வாய்ப்பை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ஆயுஷ் உணவு பாதுகாப்பு மருந்து மேலாண்மை துறை அமைச்சர் திரு தயாசங்கர் மிஸ்ரா அவர்கள் பேசினார். காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் உள்ள தொடர்புகள் பற்றி பேசினார். அகத்திய மகரிஷி பற்றி பேசினார். அவர்தான் வடக்கிலிருந்து தென்னிந்தியாவிற்கு வந்த முதல் யாத்திரி. அவர்தான் தமிழகத்திலே இலக்கண நூலை படைத்தவர். அவர்தான் தமிழகத்திலே சித்த மருத்துவத்தை தொடங்கியவர். அந்த வகையிலே அகத்தியர் இங்கே காசி நகரத்திலே தான் பிறந்தார் என்று சொன்னார். மேலும் உங்களுடைய இந்த வருகைக்காக ஏற்பாடு செய்திருந்த பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம், ஐஐடி மெட்ராஸ், வாரணாசி நகர அதிகாரிகள் அனைவருக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்.